கொடைக்கானலில் கடந்த 28ஆம் தேதி முதியவரை மாடு முட்டி தூக்கி எறிந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், காட்சிகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளில் காட்டெருமை கூட்டம் அடிக்கடி உலா வருவதும், பொதுமக்கள் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளை தாக்குவதும், விவசாயிகள் வளர்க்கும் கால்நடை தாக்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வார சந்தையில் காய்கறி வாங்கி கொண்டிருந்த மூர்த்தி என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியரை இந்த சந்தை பகுதிக்குள் உலா வந்த ஒற்றை காட்டெருமையானது கொம்பால் முட்டி தூக்கி வீசியது. மேலும் பலத்த காயமடைந்த அந்த முதியவரை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அவருக்கு முதற்கட்ட சிகிச்சையானது அளிக்கப்பட்டு தற்போது தேனி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதியவரை காட்டெருமை முட்டி தூக்கி வீசி எறியும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் உலா வரும் ஒற்றை காட்டெருமை மற்றும் காட்டெருமை கூட்டங்களை துரிதமாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர்.